ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதை. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மறையாத கிரகங்கள். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் கேந்திரம், திரிகோணம், பணபரம்னு நிறைய ஸ்தானங்கள் உண்டு. இந்த அடிப்படையில் ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. இந்த மறைவு ஸ்தானங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடுகளில் அமரும் கிரகங்கள் தங்களின் பெரும் வலிமையை இழந்து விடுகின்றன அப்படிங்கிறது தான். ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய மறைவு ஸ்தானம் அப்படின்றத சொல்லணும்னா 3, 6, 8 மற்றும் 12ஆம் வீடுகளை குறிப்பிடுவாங்க. 3, 6, 8, 12. இதில் 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் பகுதி மறைவு ஸ்தானங்கள், அதாவது முழுமையான மறைவு ஸ்தானங்கள் இல்லை. இது இங்கே இருக்கிற கிரகங்கள்லாம் ஒரு மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். இந்த 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் முழுமையான மறைவு ஸ்தானங்கள். சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தோம். ஒரு மேசலக்ன ஜாதகம். குரு பகவான் 8ஆம் இடமான விருச்சிகத்திலிருந்து தசை நடத்துகிறார். இந்த இடத்துல அவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் எந்த வழியும் பெறமாட்டார். குருதிசை நடந்த 10 வருடங்களில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்த அந்த ஜாதகர் பிஸ்னஸ் பண்ணி மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறார். அவர் ஜாதகம் பார்க்கும்போது கேள்வி கேட்குறார், சார் குருதிசை வந்தால் நீங்கள் பெரிய ஆளாகிடுவீங்கன்னு எத்தனையோ ஜோசியர்கள் சொன்னாங்க. ஆனால் குருதிசையில் தான் நான் இருக்கிறதுலே வாழ்நாளின் அதிக துன்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக நான் சொன்னேன். பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு தன் பாக்கியஸ்தானத்திற்கு 12ஆம் இடத்துலையும் மறைஞ்சு, உங்கள் லக்னத்திற்கும் 12ஆம் இடத்துல மறைஞ்சு விரயஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டதுனால நீங்கள் பெருமளவு விரயங்களை செய்கிறீர்கள் ஐயா அப்படின்னு. அப்போ இந்த மறைமுக ஸ்தானத்தில் அமர்ற கிரகம் நண்பர்களாகவே இருந்தாலே பல நிலைகளில் போட்டு தாக்கிடுவாங்க. அப்படி மறைமுக ஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்தாலும் மறையாத நிலையை எப்படி எட்டுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிரகம் தனது ஆட்சி வீடு உச்ச வீட்டில் அமர்ந்திருக்கும் நிலையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறையாது. இதுதான் முக்கியமான படம். ஒரு கிரகம் தனது ஆட்சி வீடு, உச்ச வீடு இந்த வலுவோடு இருந்தாலே கண்டிப்பாக அது மறைந்து விட்டது என்று எடுத்துக்கவே முடியாது. இந்த சூரிய சந்திரர்களுக்கு எப்போவுமே இந்த அட்டமாதிபத்தியம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விதியும் உண்டு. சூரியனும் சந்திரனும் 8ஆம் வீட்டின் ஆதிபதிகளாக வந்தாலும் கூட அவர்கள் அட்டமாதிபதிகள் மாதிரி செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூட்சமும் உண்டு. அப்படி பார்த்தோம்னா மகர லக்கணத்துக்கு சூரியனும் தனுசு லக்கணத்திற்கு சந்திரனும் அட்டமாதிபத்தியம் பெறுவாங்க. அவர்கள் 8ஆம் அதிபதியாக செயல்படாமல் சூரிய சந்திரர்களாகவே செயல்படுவாங்கங்கிற ஒரு சூட்சமும் உண்டு. ஸோ அந்த வகையில் 12 லக்னக்காரர்களுக்கும் 3, 6, 8, 12 இருந்தாலும் மறையாத நிலை பெறும் கிரகங்கள் எவை? இந்த கிரகம் இங்கே இருக்க மறைஞ்சு போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் இருக்கிறதுக்கான சூட்சம் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் என்கின்ற வலுவை பெற்று விடும்போது அது மறையாது. இது பேசிக் ரூல்ஸ். வலுவான ஒளி பொருந்திய கிரகத்தின் பார்வையை ஒரு கிரகம் பெறும்போதும் திருக்பல ரீதியாக மறைமுகத்தன்மையை மீறி செயல்படும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் இது நேரடி வலுங்கிறது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் தான். ஸோ அந்த வகையில் மேசலக்ன ஜாதகர்களுக்கு 3ஆம் இடமாக வரக்கூடியது புதனுடைய வீடு, 6ஆம் இடமாக வரக்கூடியது புதனுடைய வீடு, 8ஆம் இடமாக வரக்கூடியது செவ்வாயின் வீடு, 12ஆம் இடமாக வரக்கூடியது குருவோட வீடு. அந்த வகையில் 3ஆம் இடமான மிதுனத்தில் புதன் மட்டுமே ஆட்சி பெறுவாருங்க. அதனால் புதன் இங்கே இருந்தால் ஆட்சி மறைவு இல்லைன்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி 6ஆம் இடமாக வரக்கூடிய கன்னியிலும் புதன் மட்டுமே உச்சம் பெறுவார். வேறு எந்த கிரகங்களும் இங்கே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் பெறாதுங்கிறதுனால இவருக்கு புதன் 3ஆம் இடத்தில் இருந்து விட்டாலோ அல்லது 6ஆம் இடத்தில் இருந்து விட்டாலோ மறைவு என்கின்ற நிலையை பெறமாட்டார். 8ஆம் இடத்தில் லக்னாதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் ராகு கேதுகள் இங்கே இருந்தாலும், ராகு கேதுகளுக்கு இது உச்ச வீடாக செயல்படும். ராகு கேதுகள் இந்த வீடுகளில் இருந்தாலும் இவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளவே முடியாது. 12ஆம் இடமான மீனத்தில் குரு பகவான் ஆட்சியும் பெறுவார், சுக்கிரன் உச்சமும் பெறுவாருங்கனால குருவோ சுக்கிரனோ இந்த வீட்டில் அமர்ந்த நிலையில் இவர் மறையவில்லை என்பதை எடுத்தே ஆக வேண்டும். புரியுதுங்களா? இவங்க மறையாத கிரகங்களாக செயல்படுவாங்க. ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடம் சந்திரனுடைய வீடு. இங்கே ஆட்சி பெறும் கிரகம் சந்திரனாகவும் உச்சம் பெறும் கிரகம் குருவாகவும் இருக்கிறதுனால இவங்க 2 பேர் இங்கே இருந்தாங்கன்னா மறையவில்லை என்கின்ற விதி வரும். 6ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கிரகமாக லக்னாதிபதியான சுக்கிரனும் மேலும் வலுப்பெற்ற கிரகமாக சனி பகவானும் இங்கே ஆட்சியும் உச்சமும் பெறுவார்கள் என்பதனாலே சனியோ சுக்கிரனோ 6ஆம் இடத்தில் இருந்துட்டால் மறையவில்லை என்கின்ற விதியை பெறுவார்கள்.
8ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் ஒரே கிரகம் குரு பகவான் மட்டுமே. அப்போ குரு இங்கே இருந்தால் இவர் ஆட்சி உச்சம்ங்கிற வலுவைத்தான் பெறுவாரே ஒழிய, அதாவது மூலத்திரிகோணம் ஆட்சிங்கிற வலுவைத்தானே பெறுவாரே ஒழிய மறையவில்லை என்பதை நிதர்சனமாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு ரிஷப லக்னம் 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு இருக்காருன்னா அங்கே அவர் மறையலை, பவர்ஃபுல்லாக இருக்கிறார் அப்படிங்கிறதே நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்தில் இவருக்கு செவ்வாய் மூலத்திரிகோண வலுவு ஆட்சி வலுவையும் சூரியன் உச்ச வலுவையும் பெறுவாருங்கிறதுனால இங்கே சூரியனும் செவ்வாயோ அமர்ந்தால் மறைந்து விட்டார்கள் என்று எடுத்துக்க முடியாது. மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடம் 3ஆம் இடமாக வரக்கூடியது சூரியனுடைய வீடு. இங்கே சூரியன் மட்டுமே ஆட்சி மூலத்திரிகோணங்கிற வலுவை பெறுவதாலே சூரியன் இங்கே அமர்ந்தால் மறைந்து விட்டார்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. 6ஆம் இடத்தில் வலுப்பெறக்கூடிய கிரகம் செவ்வாய், அவர் அங்கே இருந்தால் ஆட்சி பெற்ற வலுவோடு செயல்படுவாரே ஒழிய மறைந்து விட்டார்னு எடுத்துக்க முடியாது. 6ஆம் அதிபதியே செயல்படுவார். அதே மாதிரி ராகுவும் கேதுவும் விருச்சிகத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு மறைவு இல்லைன்னு எடுத்துக்கலாம். 8ஆம் இடம் அப்படிங்கிற மகரத்தில் சனி ஆட்சியும் செவ்வாய் உச்ச வலுவும் பெறுவாருங்கிறனால சனியோ செவ்வாயோ ஒரு மிதுன லக்னத்திற்கு 8இல் இருந்தால் மறைந்து விட்டார்கள்னு கணக்கே கிடையாது. 12ஆம் இடத்துல இவருக்கு சந்திரனும் சுக்கிரனும் வலுப்பெறுவார்கள்ங்கிறனால சந்திரனோ சுக்கிரனோ மிதுன லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருந்தால் மறையவில்லை என்கின்ற மறையாத கிரகங்கள்ங்கிற நிலையில தான் செயல்படுவார்கள். இப்படி மறையாத கிரகங்கள் அந்த வீட்டில் வலுப்பெறும்போது என்ன நடக்கும்? அந்த வீட்டின் பலன்களை மிகுதியாக உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் பெற்று விடுவார்கள். மற்ற கிரகங்கள் அந்த இடத்தில் இருக்கும்போது மறைந்து கெட்டு பலனை அளிப்பது போல இல்லாமல் இவர்கள் ஆட்சி வலுவோடு பவர்ஃபுல்லாக அந்த வீட்டின் பலனை தருவார்கள். கொஞ்சம் கூட கருணை இல்லாத நிலையில் அந்த பலன்கள் நமக்கு நடக்குங்கிறதுல ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். கடகலக்கணத்திற்கு 3ஆம் இடம் புதனுடைய வீடு. இங்கே புதன் மட்டுமே ஆட்சி உச்சம் பெறுவாருங்கனால் அவர் அங்கே இருந்தார்னா விதிவிலக்கு பெறுவார். 6ஆம் இடம்ங்கிற தனுசில் குரு மட்டுமே ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுவாருங்கனால குரு அங்கே இருந்தாருன்னா விதிவிலக்கு பெறுவார். 8ஆம் இடம் என்கின்ற கும்பத்தில் சனி மட்டுமே ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுவாருங்கனால சனி அங்கே இருந்தார்னா அவரை மறையவில்லை என்றே எடுக்க வேண்டும். 12ஆம் இடத்துல புதன் மட்டுமே வலுப்பெறக்கூடிய கிரகங்கிறனால புதன் மட்டுமே அந்த இடத்துல ஆட்சி பெறும் வழி, அங்கே அவர் மறையவில்லைங்கிறத எடுத்துக்கணும். இதில் கடகலக்கணத்தோடைய ஒரு விசேஷமான அமைப்பு பாருங்கள். 4 மறைவு வீடுகள்லையும் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பவர். ஒரு லக்னத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பில் இதுவும் ஒன்று. வேறு எந்த வீட்டில் எந்த கிரகங்களும் 2 கிரகம் வரும், 3 கிரகம் சில வீடுகளில் வரும். அதுக்கு அந்த அமைப்பு இல்லாமல் போகுமா யோகிதை கடகலக்கணத்துக்கு உண்டு. சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல லக்னாதிபதியை நீச்சம் அடைந்தாலும் கூட சுக்கிரன் இங்கே மறைய மாட்டார் என்பதையும் சனி இங்கே மறைய மாட்டார் என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். மகரத்தில் வந்து இரட்டை கிரகங்கள், அதாவது சனி பகவானும் செவ்வாயும் இங்கே வலுப்பெற்று விடுவார்கள், இவர்கள் மறைய மாட்டார்கள் என்பதும், 8ஆம் இடமான மீனத்திலையும் இரட்டை கிரகங்கள் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் அங்கே வலுப்பெறுவார்கள்ங்கிற விதியும், 10ஆம் இடம் என்கின்ற 12ஆம் இடம் என்கின்ற கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு குரு பகவானும் சந்திர பகவானும் வலுப்பெறுவார்கள். இந்த சிம்மலக்கணத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எல்லா மறைவு ஸ்தானங்களையும் 2 கிரகம் பவரில் இருக்கும். 8 கிரகங்கள். புரியுதா உங்களுக்கு? சிம்மலக்கணத்துக்கு அப்படி ஒரு தனி சிறப்பு. கடகலக்கணத்துக்கு எல்லா வீட்லேயும் ஒரு கிரகங்கள் இருக்கும். சிம்மலக்கணத்துக்கு எல்லா வீட்லேயும் 2 கிரகங்கள் மறையாத வலுப்பெறுவார்கள். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 3ஆம் இடத்தில் ராகு கேது மற்றும் செவ்வாய் வலுவை அடைந்து விடுவார்கள் என்பதால் இவர்கள் மறையும் வாய்ப்பில்லை. கும்பம் என்கின்ற 6ஆம் இடத்தில் சனி மட்டுமே வலுப்பெற்று விடுவார்ங்கிற நிதியும், அவர் அங்கே மறைய மாட்டார் என்பதும், மேசம் என்கின்ற 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் வலுப்பெறுவார்கள் என்கின்ற விதியும், சிம்மம் என்கின்ற 12ஆம் இடத்தில் சூரியன் மட்டுமே வலுப்பெறுவார் என்கின்ற விதியும் பொருந்தி வரும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் இடத்தில் லக்னாதிபதியை வலுப்பெறுவார் மற்றும் குரு எங்கே வலுப்பெறுவார் என்கின்ற விதியும், 8ஆம் இடத்தில் மீண்டும் லக்னாதிபதி வலுப்பெற்று விடுவார்ங்கிறது. இந்த துலா லக்னம் ரிஷப லக்னம் 2க்குமே தான் லக்னாதிபதி ஒரு வில்லங்கமான இடத்துல போய் வலுப்பெறும் அமைப்பு. விருச்சிக லக்னம் மேச லக்னத்துக்கு இது பொருந்தும். இந்த காலபுருஷனுடைய முதல் 2 வீடுகளும் 7 மற்றும் 8ஆம் வீடுகளுக்கும் அதிபதிகளான இந்த செவ்வாய் சுக்கிரன் ஒரு வில்லங்கமான இடங்களில் தங்களின் வலுவை நிலைநிறுத்தி கொள்ளும் தன்மை கொண்டவர்கள்ங்கிற அமைப்பு இதில் பொருந்தி வரும். 8ஆம் இடத்தில் இவர்களுக்கு சுக்கிரனும் சந்திரனும் வலுப்பெற்று விடுவார்கள் என்பதும், 12ஆம் இடத்தில் புதன் உச்ச வலுவை பெறுவார் என்பதும் மறைவு இல்லாத கிரகங்கள் லிஸ்ட்டில் வரும். விருச்சிக லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி செவ்வாயே உச்சம் பெற்று சனி ஆட்சி பெறுவாருங்கிறதுனால இவர்கள் இருவருக்கும் இது மறைவு ஆகாது என்கின்ற விதியும், 6ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் வலுப்பெறும் விதியும், 8ஆம் இடமான மிதுனத்தில் புதன் மட்டும் வலுப்பெற்று விடுவார் என்பதும், 12ஆம் இடமான துலாத்தில் சனியும் சுக்கிரனும் வலுப்பெறுவார்கள்னால இந்த கிரகங்கள் இவர்களுக்கு மறையாத கிரகங்கள் லிஸ்ட்டில் வரும். தனுசு லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்தில் சனி மட்டுமே வலுப்பெறுவார் என்கின்ற நிலையில் 6ஆம் இடத்தில் இவர்களுக்கு சந்திரனும் சுக்கிரனும் வலுப்பெற்று மறையாத நிலையை பெறுவார்கள் என்கின்ற அடிப்படையும், 8ஆம் இடத்தில் லக்னாதிபதியான குருவும்
சந்திரனும் ஆட்சி மற்றும் உச்ச வலிமையை பெறுவார்கள் என்பதும், தனுசு லக்ன ஜாதகர்களும் 8ஆம் இடத்தில் போய் வலுப்பெற ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு. 8ஆம் இடத்தில் அதிக வலு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விதியையும் இவர்கள் பெறுவார்கள். 12ஆம் இடத்தில் ராகு கேது மற்றும் செவ்வாய் இவர்களுக்கு அதிக வலுவை பெறக்கூடியவர்கள். இப்போ ஒரு ஜாதகத்தில் தனுசு லக்னம் 12ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா நிச்சயமாக ராகு அங்கே ஃபுல் பவரில் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஊரை விட்டு வெளியேற்றுவது, வெளிநாட்டில் வசிக்க வைப்பது, நிறைய விரைய செலவுகளை தருவது, அலைந்து திரிய வைப்பதுங்கிற பலன் தெளிவாக நடந்துட்டு. 12ஆம் இடத்தின் அசுப சுப பலன்கள் இவர்கள் பெறுவதற்கு தகுதியுடையவராக இருப்பார். ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனோ குருவோ மறையாத தன்மை பெற்று விடுவார்கள் என்பதும், 6ஆம் இடமான மிதுனத்தில் புதன் மறையாத தன்மை பெறுவார் என்பதும், 8ஆம் இடமான சிம்மத்தில் சூரியன் மறையாத தன்மையை பெறுவார் என்பதும், 8ஆம் அதிபதி அங்கே வலுவோடு இருப்பார், அவர் மறைஞ்சிட்டாருன்னு எடுக்கவே முடியாது. 12ஆம் இடமான தனுசில் குரு மறையாத தன்மை பெறுவார் என்பதும் விதியாகும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் மறையாத வலுத்தன்மையை பெறுவார்கள் என்பதும், 6ஆம் இடமான கடகத்தில் குருவும் சந்திரனும் மறையாத வலுத்தன்மை பெறுவார்கள் என்பதும், 8ஆம் இடமான கன்னியில் புதன் உச்சம் என்கின்ற வலுவை பெற்று விடுவார் என்பதும், 12ஆம் இடத்தில் லக்னாதிபதியே வலுப்பெறுவார் மறையாத தன்மை, கூட செவ்வாயும் வலுப்பெறுவார் என்பதும் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வீடுகள்லாம் இவங்களுக்கு மறைமுக வீடுகளாக இருந்தாலும் இந்த கிரகங்கள் போய் அங்கே உட்காந்துட்டாங்கன்னா அது மறையாத தன்மை, பவர்ஃபுல்லாக ஆகிடும். அந்த வீட்டின் பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். அது நன்மை தீமை ரெண்டும் கலந்து தான் இருக்கும். பொதுவாக மறைமுக ஸ்தானங்கள் கெடுதலை அதிகம் தரக்கூடியவைனாலும் கூட 1-2 நன்மைகள் அங்கேயும் ஒழிஞ்சிட்டு இருக்கும். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு சூரியன் 8ஆம் அதிபதியாக வரும்போது கஷ்டம், துன்பம், அசிங்கம், அவமானம், சிக்கல்கள் போன்றவற்றை தந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரவே செய்கிறார். இது நுணுக்கமாக உள்ள போய் பார்க்கும்போது தெரியும். 8ஆம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம், உழைக்காமல் வர்ற பணம், உயில் மூலம் கிடைக்கிற சொத்துக்கள்னு ஏதாவது ஒன்று கொடுப்பேன். மீனலக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் மறையாத தன்மைகளை பெற்று, 6ஆம் இடத்தில் சூரியன் மறையாத தன்மையை பெற்று, 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் மறையாத தன்மையை பெற்று, 12ஆம் இடத்திலும் சனி பகவான் மறையாத தன்மையை பெறும் அமைப்பு கொள்வார். ஸோ 12 லக்னங்களுக்கும் மறையாத கிரகங்கள் அந்த மறைவு ஸ்தானங்களின் ஆதிபதிகளாக வந்து அதிபதிகளாகவும் அந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பெறக்கூடியவர்களாக வரும்போது அவர்கள் அந்த வீட்டின் தன்மைகளையும் நன்மைகளையும் தீமைகளையும் தர தகுதி கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இதில் அந்த வீட்டிலேயே அவர்கள் வலுப்பெற்ற போது அங்கே இருக்கக்கூடிய நற்பலனை நிச்சயம் கொடுத்து விடவே செய்வார்கள் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. தீய பலன் கிடைக்க தான் செய்யும், ஆனால் நற்பலனும் கிடைக்கும் தகுதியும் அதில் இருக்கவே செய்யும். ஆனால் மறைவு இல்லாத அந்த வீட்டில் மட்டும் சென்று இயற்கையாகவே மறைந்து விடக்கூடிய கிரகங்கள் தீய பலன்களையே மிகுதியாக தந்துவிடும். நான் முதல்ல சொன்ன உதாரணம் மாதிரி தான். ஒரு மேச லக்னத்துக்கு விருச்சிகத்தில் அமர்ந்த குரு பகவான் தனது தசா காலத்தில் விரயத்தையே மிக அதிகமாக தரக்கூடிய தன்மை கொண்டவராயிடுறார். ஆனால் அதே நேரத்தில் அந்த வீட்டில் அமர்ந்த செவ்வாயாக இருந்தாருன்னா மேச லக்னம் விருச்சிகத்தில் லக்னாதிபதியாக செயல்பட்டு ஜாதகரை சிறு துன்பங்களை கொடுத்தாலும் வாழ்வியலில் போராடி வெற்றி பெற வைக்கும் சூட்சுமத்தை தருவார். அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஸ்பெஷலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விதி என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.